ரம்ஜானுக்கு பண்ண பிரியாணிக்கு இந்த சால்னா தான் நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம். 1 பார்ட் சிக்கன் தண்ணி குழம்பு. ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னே எல்லா ஸ்பைசஸையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் நீளமாக நறுக்கி வச்ச வெங்காயம், 2 பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்துட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா தக்காளி, நான் அரை தக்காளி அரை வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 4 பேர்த்துக்கு பண்ணுறேன் சரிங்களா. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 1/2 கிலோ சிக்கன் போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ நம்ம இதை தண்ணி குழம்பா தான் வைக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து பிரியாணிக்கு இதை ஊற்றி சாப்பிட்றதுக்காக தான் அதை நான் பண்ணுறேன். ஸோ சிக்கன் வதங்கினதுக்கப்புறமா கரம் மசாலா தூள், அதுக்கப்புறம் வீட்டில் தனியாக நம்ம குழம்புக்குன்னு அரைச்சி வச்சுருந்தேன் அந்த மிளகாய் பொடி, அப்புறமா கொஞ்சமாக தயிர், இதெல்லாம் போட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவு நான் நல்லா தாராளமாகவே தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு லாஸ்ட்டாக புதினா, அதுக்கப்புறம் நான் ரம்பையில் சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 ப்ரெஷர் குக்கர் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான எம்மியான